சித்த மருத்துவத்துக்கென்ற ஒரு தனி சிறப்பு என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பாரம்பரிய மருத்துவங்கள்லேயே 64 விதமான மருத்துவ முறைகளை கொண்டது சித்த மருத்துவம். அதில் 32 அகமருந்துகள், 32 புற மருந்துகள்னு சொல்லுவோம். அகமருந்துகள்லேயே இன்னொரு தனி சிறப்பு, இந்திய மருத்துவத்திலே இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பற்பங்கள், செந்தூரங்கள், சுண்ணங்கள்னு சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விஷயம் இது ஒரு செந்தூர வகை. ஒரு மருந்தை செந்தூரித்து கொடுப்பது. இந்த செந்தூரத்துக்கு எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா, செய்த நாள்லேருந்து 75 ஆண்டுகள் அதிகப்படியான ஷெல்ஃப் லைஃப் இருக்கிறது. இப்படி அதிகப்படியான ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற மருந்துகளை அந்த காலத்திலே சித்தர்கள் ஒரு குன்றிய அளவு, இதில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ அளவு இருக்கோ இதுதான் நம்ம எடுத்துக்கூடிய அளவு. இந்த அளவை தெரியாமல் ஏதோ ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டு வாங்கி இதில் 2 அளவு சேர்த்து சாப்பிட்டா கூட உடம்புக்கு கெடுதல் தான் வரும். அந்த காலத்திலே சித்தர்கள் ஒவ்வொரு மருந்துக்கும் அளவுகளை தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ குன்றி அளவு சொன்ன போல நெல்லின் அளவு, எள்ளின் அளவு இப்படி சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில மருந்துகளுக்கு என்ன சொல்லுவாங்க, நெல்லின் 1/4 கூறு உத்தமம்னு சொல்லுவாங்க, நெல்லின் 1/2 கூறு மத்திமம்னு சொல்லுவாங்க, நெல்லின் 3/4 கூறு அதமம், நெல்லின் முழு கூறு அதமாதமம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு நெல் எவ்வளோ இருக்கோ அதில் 1/4 கூறு, அதில் 1/4வாசி தான் நம்ம பேஷண்ட்டு கொடுக்கணும், அது உத்தமம். அதில் ஒரு நோய் தீவிரம் அடைஞ்சிருந்தா அதில் பாதி அளவு கொடுக்கலாம். 1/2 கூறு மத்திமம், 3/4 கூறு அதமம் கொடுக்கக்கூடாது, முழு கூறு அதமாதமம். அப்படின்னா நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கும் இந்த அளவுன்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ அளவு தான் கொடுக்கணும்னு டிட்டர்மைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால தான் இது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்லிட்டு இருக்கோம். எத்தனையோ மருந்துகள் இன்னைக்கு உலகத்தில் வெஸ்டர்ன் மெடிசன், வெஸ்டர்ன் வேர்ல்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் 2 விஷயம்தான். ஒன்று, நம்மளுடைய மெட்டாலிக்ஸ் எவ்வளோ உடம்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்பாங்க, இவ்வளோ ppm தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மெடிசன்ஸுடைய அளவுகள், அன்னைக்கு சித்தர்கள் சொன்ன இந்த மருந்துகள் எல்லாமே நேனோ டெக்னாலஜி. இன்னைக்கு நேனோ டெக்னாலஜி பற்றி அவ்வளோ விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேனோ டெக்னாலஜியும் ஸ்டெம் டெக்னாலஜியும் சித்தர்கள் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்டெம் செல் டெக்னாலஜின்னு சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு செல்லை எடுத்து உடம்பில் இருக்கக்கூடிய திசுக்கள் பாதிப்படையும் போது அந்த நபருடைய ஸ்டெம் செல்லை நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தோன்னா அந்த செல்ஸ் உற்பத்தி ஆகும். இதே டெக்னாலஜி நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி தாயத்துன்ற ஒரு விஷயத்தில் நம்ம பிறந்த குழந்தையுடைய நஞ்சு கொடி இருக்கு இல்லையா, அதை நம்ம காய வச்சு பொடி பண்ணி அந்த தாயத்துக்குள்ளே வச்சுருந்துருக்கோம். இதை விட அது ஒரு சமயத்தில் கிடைக்காம போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம முப்பு காயக்கற்பம்னு சொல்லக்கூடிய மருந்துகளை நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது இதே ஸ்டெம் செல் எப்படி புதுசாக செல்ஸை ரெஜினுவேட் பண்ணுதோ, ரீஜென்ரேட் பண்ணுதோ, அதையே செஞ்சு கொடுக்கோன்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. 2வது டெக்னாலஜின்னு நேனோ டெக்னாலஜி. இந்த நேனோ டெக்னாலஜி இன்னைக்கு அதிகப்படியாக கோல்டை யூஸ் பண்ணுறது அலோபதி மருத்துவத்தில் தான், மாடர்ன் மெடிசனில். அதை என்ன சொல்லுவாங்கன்னா GNP, கோல்டு நேனோ பார்ட்டிகல் சொல்லுவாங்க. அந்த கோல்டு நேனோ பார்ட்டிகல் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறாங்க. நிறைய சேலஞ்சிங்கான டிசீஸுக்கு எல்லாமே கோல்டு நேனோ பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லி இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் யூஸ் பண்ணுறத நம்ம சித்தர்கள் 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே தங்கத்தை பஸ்பமாகவும் தங்கத்தை செந்தூரமாகவும் மாற்றி மனித உடலுக்கு ஏற்றாற்போல, மனித உடலுக்கு எந்த ஒரு பொருளை நீங்கள் உடம்புக்குள்ளே கொடுத்தீங்கனாலும் அதை உடம்பு ஏற்றுக்கணும், அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இதை மாற்றிருக்காங்க. இன்றைக்கி தான் நேனோ டெக்னாலஜி நம்ம பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சஃபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் இது நேனோ சைஸில் இருக்குன்ட்டு. ஆனால் சித்தர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஃபார்முலாவை படி நம்ம ஒரு மருந்து செஞ்சு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த மருந்துகள் நேனோ பார்ட்டிகல்ஸாக இருக்குது. அப்போ தமிழருடைய அறிவியல், தமிழருடைய விஞ்ஞானம், தமிழருடைய மெய்ஞானம், இதெல்லாம் நம்ம எவ்வளோ அட்வான்ஸாக 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிறோன்னு இதெல்லாமே ஒரு சான்று. இன்றும் நம்ம பாரம்பரிய முறைப்படி தான் மருந்துகளை டோஸ் பண்ணி கொடுக்குறோம் பேஷண்ட்ஸுக்கு. இதில் என்ன அளவு சொல்லப்பட்டிருக்கோ அந்த அளவை தாண்டி போகக்கூடாது. அதே போல் நம்ம ஒரு மருந்து, இதில் பார்த்தீங்கன்னா 3 மருந்துகளுடைய கலவை இதில் இருக்குது. இந்த 3 மருந்துகளுடைய கலவையை ஒன்று சேர நல்லா கலந்துட்டு ஒரு கேப்சூலில் போட்டு தரோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த கேப்சூலில் சில கெமிக்கல்ஸ் இருக்கும், அந்த கேப்சூலில் சில கலர்ஸ் இருக்கும். இன்றைக்கி கலர்கள் தான் உடம்புல நிறைய நோய்களை ஏற்படுத்தும். சில சமயம் அதை நெக்லிஜிபிள்னு சொல்லுவாங்க, ஆனால்
அவை உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால தான் நம்ம பாரம்பரியமாக எது போல் நம்ம மருந்துகள் அந்த காலத்தில் செய்து மக்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்களோ அதே போலவே நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கும்போது தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸோ தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கலர்ஸோ மனித உடம்புக்குள்ளே போயிட்டு நோய்களை சரி பண்ணுற முறையை அது தடுக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கும் நம்ம இதே போல் பாரம்பரியம் இதே மருந்து ஏன் இது போல் கொடுக்குறோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்தை நீங்கள் பல அனுபானங்களில் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மருந்தை ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நோய்க்கு தேனில் சாப்பிட்ணுன்னா இதை தேனில் தான் சாப்பிடணும், இந்த நோய்க்கு பாலில் சாப்பிட்ணுன்னா இதை பாலில் தான் சாப்பிடணும், வெந்நீரில் சாப்பிட்ணுன்னா வெந்நீரில் சாப்பிட்ற மருந்தை வேணால் கேப்சூலில் போட்டுக்கலாம், சில சமயம் அது வேலை செய்யும். ஆனால் பாலில் சாப்பிட்ற மருந்து இதை பாலில் தான் குழைக்கணும், தேனில் சாப்பிட்றது தேனில் குழைச்சி தான் சாப்பிடணும், நெய்யில் சாப்பிட்ற மருந்து நெய்யில் தான் சாப்பிடணும். நெய்யில் சாப்பிட்டா ஒரு நோய்க்கு வேலை செய்யும். சித்த மருந்தோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒரு மருந்து 100 நோய்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த 100 நோய்களுக்கு எப்படி அது வேலை செய்யும்னா அந்த அனுபானங்களை மாற்றுறது. இந்த பால், தேன், நெய், வெண்ணெய் இது போல் சொல்கிறது எல்லாமே அனுபானங்களும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அனுபானத்தையும் மாற்றி மாற்றி ஒரு நோய்க்கு நம்ம தரும்போது அந்தந்த நோய்கள் பூரணமாக குணமடையும். இதுதான் சித்த மருத்துவத்துடைய இன்னொரு சிறப்பு.